Hi friends, welcome back to Amu's Curry World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி I'm here with a special recipe. என்னோட டிஷ்ஷோட பேர் Lucknowi Egg Dum Biriyani. ஆமாங்க, இது ஒரு டிப்பிக்கல் லக்னோவி ஸ்டைல் பிரியாணி. நம்ம சவுத் சைட் பிரியாணியை கம்பேர் பண்ணும்போது லக்னோவி பிரியாணியில் ரொம்ப குறைவான மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதே ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி இந்த பிரியாணியை தயார் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 3 வெங்காயம், அதாவது தின்லி ஸ்லைஸ்டு வெங்காயத்தை நான் இதில் சேர்த்து கொடுக்குறேன். இதை ஒரு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லக்னோவி பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகி வரணும். ஸோ நான் இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையெல்லாம் உடையாத மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ட்ரை மசாலாஸ், அதாவது ட்ரை பொடியெல்லாம் சேர்த்துக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ இதுதான் நம்மளோட மசாலா. எப்போவுமே நம்ம டைரெக்டாக எண்ணெயிலேயே வந்து இந்த பொடியெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க. ஸோ இதையும் நம்ம நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி வச்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் ஹோல் ட்ரை கரம் மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கிறேன். யூஸ்வலாக லக்னோவி ஸ்டைல் பிரியாணியில் வந்து அவங்க ஆரம்பத்திலே இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 bayleaf, 4 கிராம்பு, 1 பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதோடையே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பிரியாணி தயார் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. அப்போ அது பிரியாணிக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதையும் நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போய் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை வந்து அதுலேருந்து தனியாக எடுத்துடுறேன். முட்டையை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காய மசாலோட நான் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க, அதாவது சுடு தண்ணி. இந்த மசாலாலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்லா பைண்ட் ஆகி வரத்துக்கும் இந்த சுடு தண்ணி நம்ம ஊற்றணும். அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே 2 கிளாஸ் அரிசியை 20 மினிட்ஸாக சோக் பண்ணி வச்சு அதை குக் பண்ணி வச்சுட்டேன். அதாவது நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு ரைஸை எப்படி வந்து குக் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அரைவேக்காடாக குக் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். அதாவது இது வந்து
raw milk, not boiled milk. யூஸ்வலாக லக்னோவி ஸ்டைல் பிரியாணியில் வந்து அவங்க தயிரோ தக்காளியோ புதினா அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க. இதோடையும் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நான் வந்து பிரியாணி எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். ஸோ நான் இது 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட பிரியாணி எசன்ஸ் இல்லை கேவ்ரா எசன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது சேர்க்கலனாலும் பரவாயில்லை. இப்போ இது திருப்பி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட மசாலா இந்த பாலெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இது இவ்வளோ கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து முட்டையை சேர்த்து கொடுத்துட்றேன். நம்ம தனியாக மாற்றி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் பாருங்கள், நான் தக்காளியோ இல்லை தயிரோ எதுவுமே சேர்க்கல. இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப ஜூஸியான ஒரு பிரியாணி. ஸோ நம்ம இந்த கிரேவியை வந்து ரொம்ப வத்த வைக்கக்கூடாது. இந்த பிரியாணிக்கு இவ்வளோ கிரேவி இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரைஸை போட்டு கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு 80% தான் நான் குக் பண்ணியிருக்கேன் இந்த ரைஸை. ஸோ நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை இதில் போட்டு கொடுத்துட்றேன். ஸோ நல்லா ஈவனாக அந்த ரைஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், நான் எல்லா ரைஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் ஒரு 2 டீஸ்பூன் பாலில் எல்லோ கலர் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதை இதில் மேலே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பாலில் சேர்த்து வச்சுட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான். எப்போவுமே பால் நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. என்கிட்ட குங்குமப்பூ இல்லாதனால நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதோடையே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இதை வந்து நான் தம் பண்ண போகிறதுனால இதுக்கு மேலே நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நம்ம 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை நான் மூடி வச்சுட்டேன். ஸோ நான் ஆஃப்டர் 12 மினிட்ஸ் நான் உங்களை பார்க்குறேன். 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட லக்னோவி ஸ்டைல் பிரியாணி நல்லா குக்காகி வந்துருச்சு. இந்த மெதுவாக ஒரு லேடலால் எடுத்து விட்டுக்கோங்க. அந்த முட்டை உடையாத மாதிரி அதை லேடலால் எடுத்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அடியில். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லக்னோவி ஸ்டைல் எக் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்லைட்டாக ஒரு லேடலால் உடையாத மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான லக்னோவி ஸ்டைல் எக் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஜூஸியான ஒரு எக் தம் பிரியாணி இது. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது ரெசிபியோட ஒரு புது வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, it's bye from Lakshmi. நன்றி, வணக்கம்.